Do you want to get a bank loan in Switzerland? Or thinking of reducing an already taken loan? We are ready to help you. Contact us now. Switzerlandil, the best credit partner in Swiss. No fees. Just trusted. குறைந்த வட்டி வீதத்தில் வங்கிக் கடன். உங்களுக்கு ஏற்ற பெஸ்ட் கிரெடிட். அனிஸ் கிரெடிட் என்பது நம்பிக்கையுடன் செயல்படும் ஒரு நிதி சேவை நிறுவனம். சுவிஸில் நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா? நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள். உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ் கிரெடிட். நீங்கள் வீடு வைத்து இருந்தால் குறைந்த வீதத்தில் வங்கிக் கடன் பெறலாம். 50 மேல் வங்கிக் கடன் பெறுவதாகின் குறைந்த வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அங்கு இருந்தபடியே வங்கி கடன் பெறலாம். ஏற்கனவே வங்கிக் கடன் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாற்றுதரப்படும். வங்கிக் கடன் பெற்று சில மாதங்கள் முடிந்து இருப்பின் அதை புதுப்பித்து கூடிய தொகை பெற்றுக்கொள்ளலாம். வேறு நிறுவனங்களில் வங்கிக் கடன் கேட்டு நிராகரிக்கப்பட்டு இருப்பின் அதை ஆராய்ந்து மீண்டும் உங்களுக்கான வங்கிக் கடனை பெற்றுக்கொள்ளலாம். வேறு வங்கிகளில் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாற்றிக் கொள்ளலாம். நீங்கள் எம் மூலம் பெறும் வங்கிக் கடனுக்கு உங்களிடம் இருந்து எந்த கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அனிஸ் கிரெடிட் 7 முதல் 9 வரை 576 55 55. அனைவருக்கும் வணக்கம். சுவிஸ் வங்கி கடன்கள் குறித்த உங்கள் எல்லா கவலைகளையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்கள் சிறந்த வட்டி விகிதங்களையும் நெகிழ்வான விதிமுறைகளையும் வழங்குகிறோம். As you can see, your loan is approved. Everything is in order now. That is wonderful news. Thank you so much. வங்கி கடன்களுக்கு உங்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. குறைந்த வட்டியில் வங்கி கடன் வழங்குகிறோம். விரைவான மற்றும் நம்பகமான சேவைக்கு எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள். சுவிட்சர்லாந்தில் குறைந்த வட்டிக்கு உடனடி கடன் பெறுங்கள். இன்றே விண்ணப்பிக்கவும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அனிஷ் இன்போ. சுவிஸ் நாட்டிலிருந்து உலகம் முழுவதும். அனிஷ் இன்போ தமிழ் அலாய். சுவிஸின் இதயத்திலிருந்து உலகம் வரை ஒலிக்கும் குரல். இது உங்கள் அனிஷ் இன்போ, உலகம் முழுவதும் ஒலிக்கும் தமிழ் குரல். சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள சட்டதிட்டங்கள், சமூக மாற்றங்கள் மற்றும் முக்கிய பொது நிகழ்வுகளை தமிழில் வழங்கும் தளம். சுவிட்சர்லாந்தில் வாழும் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தகவல் சேனல். இது உங்கள் அனிஷ் இன்போ, உலகம் முழுவதும் ஒலிக்கும் தமிழ் குரல். அனிஷ் இன்ஃபோ தமிழ் அலாய். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்தில் வாழும் தமிழ் மக்களுக்கான ஒரு தகவல் தளம். அனிஷ் இன்போவின் குரல். தமிழ் அலாய். எல்லை கடந்த தகவல். தமிழலை உறவுகளுக்கு என்னென்று சொன்னால், நாங்கள் வார மாதம் மே மாதம் 23ஆம் தேதி புதிதாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறக்கிறோம். என்று சொன்னால் கொண்டு வாரம். அது எப்படி என்று சொன்னால், இங்கே நடக்கும் சில பல விடயங்கள் வெளிநாட்டு வழிய உங்களுக்கு தெரியும். சில விடயங்கள் பல விடயங்களை கலந்து ஆலோசிக்க போகிறோம். அப்படியான ஒரு விடயத்தை கொண்டு வரோம். அது தமிழ் அலை டோக்குன்னு சொல்லி தமிழை கொண்டு வரோம். அதில் நீங்கள் விரும்பினவர்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எப்படி தொடர்பு கொள்ளாது என்று சொன்னால், 2, 3, 4, 5 பேர் சேர்ந்து ஒரு விவாதம் மாதிரி, அதாவது இந்த பிரச்சனை நடக்குது, இது சரியா பிள்ளையா அப்படி இதை கொண்டு வரோம். அது யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இப்படியா எல்லா இதிலையும் இதை பப்ளிசிட்டியாக கொண்டு வரோம். இது ஒரு நல்ல ஒரு விடயம். எங்களோட மக்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சனையே கொஞ்சம் கொண்டு வரதான் இருக்கும். தமிழலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்கு இன்னொரு உற்சாகத்தை தந்திருக்கு. மேலதிகமாக இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணுறது, அதான் நாங்கள் தமிழலை டோக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு கீழே நம்பர் போட்டு விடுறோம். நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் என்ன டாபிக், இது என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம்னுக்க, இது இன்னொரு இது அது மாதத்தில் ஒருக்காத்தான் அந்த வீடியோ அந்த சேனலை நாங்கள் போட போகிறோம். ஆனால் அது கொஞ்சம் பேரோட சேர்ந்து சுவிஸில் இல்லாட்டிக்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் யூரோப்பில் இருந்து கலந்து கொள்ள போறீங்கன்றாலும் இல்லாட்டிக்கு வீடியோ கால் மூலம் கலந்து கொள்ள போறேன்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம்ன்றது கண்டிப்பாக பார்க்கலாம். அதே நேரத்தில் தமிழில் தொடர்ந்து இதே ஃபார்மெட்டில் உங்களுக்கு வாரம் 2லேருந்து 3 வீடியோக்கள் உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸோட தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். உங்களுக்கும் என்ன டாபிக்கள் முக்கியமாக உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து ஆராய்ஞ்சு அந்த விஷயத்தை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வர முடியும். ஏண்டா பல பேர் இங்கே கேட்குறவேன்னு சொன்னால், ஆனால் சுவிட்சர்லாண்டில் வீடு வாங்குறது எப்படி, இங்கே சில விடயங்கள்
சுவிட்சர்லாண்டுக்கு வந்தால் மருத்துவ கவை செய்யணும் அப்படி இப்படி பல விடயங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த விடயங்களையும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரோம். அது சொன்னது போல உங்களுக்கு என்ன எது சம்பந்தமான விடயம் தேவை என்றால் அதை நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, எந்த தமிழாலை டோக்கில் வந்து என்ன கொண்டு வரோம் சொன்னால், இங்கே படித்த இளம் சமுதாயத்தினர் டாக்டர் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், வேறு வேறு துறைகளை இருக்கிறவரையும் நாங்கள் கூப்பிட்டு ஒரு பேட்டி மூலமாக இதை இங்கே கொண்டு வரோம். அது மட்டும் இல்லை, சொன்னது போல ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பிரச்சனைகள், அதாவது வெளிநாட்டில் நடைபெறும் பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. சில பேர் இங்கே இருக்கணும், அங்கே போய் இருக்க போகிறோம், அது அப்படி கன பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையும் தொகுத்து ஒவ்வொரு மாதம் ஒன்றா கொண்டிருப்போம். உறவுகளே, நீங்கள் உண்மையிலே அதில் மாதம் மே மாதம் 23 ஒரு சனிக்கிழமை வருகிறது. மத்தியானம் 2 மணிக்கு கலந்து கொள்வர்கள் நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க. நம்பரில் அவர் போடுற தொடர்பு கொள்ளுங்க. அதில் 8 to 10 பேரை நான் தெரிவு செய்து இப்படியான விடயத்தை இங்கே கொண்டு வரோம்.